ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. கார்டன் வீடியோ பெரிய வீடியோ போட்டுரு ரொம்ப நாளாகிடுச்சு. என்னால் போடவே முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் டைம் கிடைக்கிற நேரம் நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க வந்தேன். மேகம் மூட்டமாக இருக்குது, மழை பெய்யும் பொழுது வீடியோ எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போயிடலான்னு பார்க்குறேன், பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடிங்களில் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா நம்ம பதியம் போட்ட செடியே ஜாஸ்தி ஆகிட்டு. பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அடுக்குமல்லி பூச்செடி, பார்த்திங்கன்னா ரோஸ் மல்லி. ஏற்கனவே வந்து நல்லா பெருசாக ஒன்று ரோஸ் மாதிரி பூத்துருந்தது. இப்போ ஒன்று பூத்துருக்குது பாருங்கள், அழகாக பூத்துருக்குது மொட்டு வச்சு. இதுவும் இந்த அரளிப்பூ செடியும் பார்த்திங்கன்னா பதியம் போட்டு வந்தது தான். ஆனால் ரெட் கலராக பிங்க் கலரான்னு தெரியல. 2 பூ போட்டேன், 2 இதுவும் வந்திருக்குது. இங்கே ஒன்று வந்திருக்குது, இன்னொன்று வந்துட்டுருக்குது. அதுவும் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சா இது மாதிரி ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். எடுத்து வைக்காமல் அப்படியே இருக்கிறதுனால இன்னும் அப்படியே அதிலே அப்படியே இருக்குது. இது வந்து ரோஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக பூத்துருக்கு. இதில் நிறைய மொட்டும் இருக்குது. இது வந்து ஒயிட் கலர் 2 பூத்துருக்குது. ரைட்டாக துளிர் வருது. பச்சை மிளகா சூப்பராக இதுதான் வந்திருக்குறாங்க ரொம்ப நாள் அப்படியே நின்று. இது தாங்க இன்னொரு அரளிப்பூ செடி. இந்த 2ல் எது பிங்க்கு எது ரெட்டுன்னு தெரில. வந்திருக்குது, நிறையா போட்டேன். ஆனால் அந்த 2 வந்திருக்கு. செம்பருத்தியும் அதில் இருக்குது, ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, ஒத்தை செம்பருத்தி. இதில் அவங்க லைட்டாக மொட்டு வைக்கிறாங்க பச்சை மிளகாவில். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடி எல்லாமே சூப்பராக இருக்கிறாங்க. இந்த பருப்பு கீரை பாருங்களேன், நானும் அது எடுக்கணும்னு விட்டுட்டேன். எல்லாமே அங்கங்கே விழுந்து முளைச்சி நம்மளுக்கு வந்து இன்னொரு தொட்டிலையும் முளைச்சி பார்த்திங்கன்னா அதுலேயும் விதை வந்துருந்தது. காலையில் பார்த்தேங்க, நல்லா இருந்தது, எடுக்கணும்னு நினச்சேன். என்னால் முடியல. பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிடுச்சு. மழை பெஞ்சோடனே பாருங்கள், அது வெடிப்பு விட்டு எல்லாமே விதை வெளியே வந்திருக்குது. பார்த்திங்கன்னா அதில் இப்போ லைட்டாக கருப்பாக தெரியுது பாருங்கள், அதுதான் விதை. கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஒரு தடவை, சும்மா அப்படியே நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் ஒன்று எடுத்து அதை கையில் தட்டின்னு வந்தோம்னா நல்லா வருது. இது இட்லி பூச்செடி, இதுவும் பதியம் போட்டது. அந்த தொட்டிக்குள்ளே தான் நம்மளுக்கு இப்போ முளைச்சி வந்ததுலேயும் வந்துடுச்சு நிறைய விதை. அப்புறம் இதுவும் மஞ்சள் கனகாம்பரம் பதியம் போட்டது. அப்புறம் இந்த செம்பருத்தியும் ஒத்தை செம்பருத்தி, இதுவும் பதியம் போட்டது தான். அப்புறம் தக்காளியெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போவும் பதியம் போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி. பெரிய செடியில் நிறையா நீட்டாக போயிடுச்சுன்னு கட் பண்ணேன். அது தூக்கி போட முடியாமல் அதையும் போட்டிருக்கிறேன். புதினா அந்தளவுக்கு இல்லை, இப்போ கூட பறிச்சிட்டோம். கொஞ்சம் ஓரளவு இருக்குது. வெயில் அடிக்கிறதுனால நல்லா வளர மாட்டேங்குது. மழை டைமில் நல்லா வளரும் தளன்னு. ஏன்னா நம்ம வெளியில் வச்சுருக்கோம்ல, அப்போவும் வெயில் டைமில் நம்ம ஒரு நிழலான இடத்துல வச்சோம்னா வளரும் நல்லா. அப்புறம் பார்த்திங்கன்னா செர்வரா செடி, அதுவும் சூப்பராக பெருசாக பூக்கும். நிறைய ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இப்போது இதில் அப்படி பூக்கலை. ஒரே தொட்டியில் 2 3 வந்திருந்தது, அப்படியே விட்டுட்டேன். அதனால என்னன்னு தெரியல. இந்த செர்வரா செடி பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பக்க கலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கடகடனும் வளரல, ஸ்லோவாக மெதுவாக வளருது. இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, மொட்டு வைக்கலை, அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடியெல்லாம் ஏன் தான் இப்படி போகுதுன்னு தெரில. பார்த்திங்கன்னா நல்லா வந்த மாதிரி இருக்குது, காஞ்ச மாதிரி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. மொட்டெல்லாம் வைக்குது, அதுவும் அப்படி தான் இருக்குது, ஒழுங்காக வரமாட்டேங்குது தக்காளி. இது சாமந்தி. ஒருத்தவங்ககிட்ட ஒரு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வச்சேன், நல்லா வளர்ந்துருக்குது. மொட்டு இன்னும் வைக்கல, அவங்க வீட்லேயும் மொட்டு வைக்கலன்னு தான் சொன்னாங்க. இது தாங்க நம்ம பெரிய செடி, அதுலேயும் ஒரு மொட்டு வந்திருக்குது இப்போ மறுபடியும். இது இருவாச்சி மல்லி. இது சொல்லியே ஆகணுங்க, இருவாச்சி மல்லி நிறைய மொட்டு இந்த தடவை. நல்லா பெரிய தொட்டியில் வச்சதும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க. வளர்ந்து நிறைய மொட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம கொடுக்குற உரத்துக்கு நல்லது. இது ஏற்கனவே எடுத்த வீடியோ நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டுக்கிறேன். இதில் பாருங்கள் எவ்வளோ பூ பறிக்கிறேன்னு. நம்ம இந்த தொட்டியில் இந்த அளவுக்கு பூ பறிக்கிறோம்னா நம்மளுக்கு சொல்லணும். இன்னொன்று நல்லா படரணும். நான் கட் பண்ணி விட்டு நிறைய மொட்டே வைக்காமல் எனக்கு பூவே வராமல் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ நல்லா பூ வருது. பார்த்திங்கன்னா உரமும் 2 வாரமாக கொடுக்கல.
கொடுக்காம இப்போ மறுபடியும் உரம் கொடுத்துருக்குறேன். மொட்டும் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது நிறையாவே. இது வந்து இப்போது வந்து நம்மளுக்கு பூத்துருக்கு இன்றைக்கி. இது பார்த்திங்களா, இந்த பூ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இதழ் வந்து ஒரு ஊசி இலை மாதிரி அப்படியே நீர் ஒரு சொல்லுவாங்க, ராமர் பானன்னு ஒரு மல்லி சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஊசி மாதிரி தான் வரும் அந்த இதழ். அது போல் வந்திருக்குது. 2 விதமாக இதில் வந்து பூக்கும் எனக்கு எப்போவுமே. இது மாதிரி ஊசி மாதிரியும் வரும், நல்ல இதழ் சாதாரணமாக வர்ற மாதிரியும் வரும். அது ஆனால் நீட்டமாக இருக்கும் இருவாச்சி மல்லி. இது பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சை எப்போவுமே நல்லா துளிர் வருது, வந்தவுடனே பூச்சி வந்து தாக்குதல் பண்ணிவிடுது, உடனே மொட்டையாகி போயிடுது. எறும்புகள் வேறு நிறையா இருக்குது. எங்கே இன்னும் வேறு எதுனா பூச்சி கொண்டு வர போதோ தெரியல. அப்புறம் நம்ம வந்து இன்னொன்று பதியம் போட்டிருக்கிறேன், அதுவும் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ரோஸ் எல்லாம் பதியம் போட்டிருக்கிறேங்க, கட் பண்ணி போட்டது. அது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் அதில் நடுவில் வெள்ளையாக இருக்கிறது வந்து ஒற்றை செம்பருத்தி. ஏற்கனவே நான் போட்டிருந்தேன், பாப்கார்ன் வந்து கிண்டி விட்டதுனால எல்லா செடியுமே போயிடுச்சு. நிறையா செடிங்க அதில் பதியம் போட்டுச்சுங்க. இப்போ அது மட்டும் கொஞ்சம் துளிர் வர்றது மாதிரி இருக்கிறதுனால அதை வச்சுட்டு மிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு ரோஸ் எடுத்து போட்டிருக்கேன். இங்கே 2 இருக்கிறது வந்து கல்கத்தா ரோஸ் செடி. இது விதை போட்டிருக்கிறேன். குச்சிங்கெல்லாம் எடுத்து கட் பண்ணி தூக்கி போட முடியாமல் எடுத்து வச்சிடுறது. அப்புறம் எலுமிச்சை செடிகளில் ஒரு கனகாமரம் செடியும் முளைச்சி நிற்குது. கனகாமரம் செடியும் நம்மளுக்கு விதை விழுந்து நிறையவே முளைச்சி நிற்குதுங்க. என்ன பண்ணுறது, வர்றதெல்லாம் எதுலையாவது எடுத்து வச்சிடுறது. பூம்பறிக்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல, இப்படியே போகுது. சூப்பராக வந்துட்டுருக்கு. மழை வேறு பெருசாக வந்துட்டுருக்குதுங்க. நான் வந்து இடத்துல நிற்கிறேன், கொஞ்சம் மழை வந்து அதில் விழலை. சரி, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் அப்படியே கம்மியாயிட்டு இந்த ஓரமாகவே நின்று உங்களுக்கு மல்லியை காமிச்சு வந்து கவர் பண்ணியாச்சு. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெல் பட்டனும் தட்டி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் தட்டின நீங்கள் வந்து கொடுத்தா தான் நம்ம வீடியோ உங்களுக்கு எல்லாமே வரும். பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.